வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பெரும் எதிர்பார்ப்பு மத்தியில இன்னைக்கு திமுக கூட்டணியில தேமுதிக இணைஞ்சிருக்கிறாங்க. முதல் முறையாக இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான செய்தியாக இருக்குது சார். டிஃபால்ட் ஆப்ஷனாகவே அதிமுக கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இப்போ திமுக கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க. இது நீண்ட இழுபறிக்கு பின்னாடி தான் இந்த முடிவும் எட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. என்ன முடிவாக இருக்க முடியும் சார்? இல்ல ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு என்னவாக இருக்குது? எடப்பாடி அவர்கள் எந்த இடத்துல கோட்டை விட்டாரு நீங்க பாக்குறீங்க? எடப்பாடி கோட்டை விட்டுட்டாரு அப்படி நம்ம பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இவங்க டிமாண்ட் வந்து ராஜ்யசபா சீட்டுன்னு இருந்தது. திமுக தான் 4 ராஜ்யசபா சீட் இருக்கு. அவங்களால தான் அந்த ஒண்ணு ஆஃபர் பண்ண முடியும். அதிமுக 2 தான் இருக்குது. 2ன்னா அவங்க பாமகவுக்கு ஒண்ணு ப்ராமிஸ் பண்ண மாதிரி தான் தெரியுது. இன்னொன்னுக்கு அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்களே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு உதாரணமா தம்பிதுரையை ரீட்டைன் பண்ணணும். செம்மலை அண்ணன் போன தேர்தலே அவர் கொடுக்க வேண்டியது. ஜெயக்குமார் வந்து ராயபுரத்துல நிற்க விரும்பல. இப்படி அதிமுகக்குள்ள நிறைய டிமாண்ட் இருக்கு. நீங்க கட்சிக்காரனோட நலன்களை புறக்கணிச்சுட்டுலாம் ரொம்ப கஷ்டம். அது கட்சி வேணும்ல நாளைக்கு தேர்தலுக்கு பிறகும். எனவே ராஜ்யசபா சீட்டுன்னு வந்தா திமுக தான் ஒரே சாய்ஸ். நான் முதல்ல இருந்தே அப்படிதான் நினைச்சேன், அப்படிதான் நான் சொல்லிட்டு வந்தேன். அப்போ தேமுதிக வருகையால் லாபமா நஷ்டமா இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். லாபம் தான். என்ன காரணம்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 10-15,000 ஓட்டு அவங்களுக்கு ஒரு 20 தொகுதியில இருக்கு. பெரிய ஓட்டு அது. 10-15,000ங்கிறது பெரிய ஓட்டு. 2,000-3,000 ஓட்டு கொங்கு மண்டலத்துல பல இடங்கள்ல இருக்குங்க. 2,000-3,000 ஓட்டு. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 தொகுதியில இருக்கு. அப்போ திமுக 200ன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அவங்களோட இன்டர்னல் சர்வே ரிப்போர்ட்லயே ஒரு 70 தொகுதி வீக்கா இருக்குன்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. அதுக்கான வேலைகளை முடுக்கி விட்டுருக்காங்க. சில இடங்கள்ல திமுக தலைவர்களே அதை வெளிப்படையாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கையில இருக்கிறது 150-160 தொகுதி தான் கூட்டணிக்கு. அதாவது வெற்றி வாய்ப்பு பிரகாசமா உள்ள தொகுதிங்கிறது 150-160 தான். 200 டார்கெட்டு. அப்படின்னா மேலும் ஒரு 50-60 தொகுதிகளில் ஏதாவது ஒரு வகையில் வெற்றி பெறணும். அப்போ ஓட்டு வங்கியை ஸ்திரப்படுத்திக்கிறது தான் அதுக்கான ஒரே வழி. தேர்தல் நேரத்தில் பணபலம் அதெல்லாம் பயன்பட்டாலும் ஓட்டு வங்கி 1000 ஓட்டில் தோத்தது தான். போன தடவை 5000 ஓட்டுகளை 40 தொகுதிக்கிட்ட போயிடுச்சு. 1000 ஓட்டுலேயே 15 தொகுதி என்னமோ போயிடுச்சு. அப்படின்னா திமுக இதை கணக்கில் எடுக்கத்தான் செய்வாங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் சாணக்கியத்தனமாக நடந்திருக்காரு அப்படி நம்ம சொல்லலாம். என்னன்னா கடைசி வரைக்கும் இது ஒரு சஸ்பென்ஸில் வச்சிருந்து அதிரடியாக வந்து நேற்றுக்கு கேசி வேணுகோபால் வந்துட்டு போறாரு. இன்னைக்கு வந்து கூட்டணி கட்சி அட்மிட் பண்ணியாச்சு. நம்பர் ஆஃப் சீட்டுன்னு வெளியில் பகிரங்கமாக சொல்லலையே தவிர பேசிக்கா நம்பர் ஆஃப் சீட்டு அக்ரி பண்ணாம அது முடியாது இல்லைங்களா? நம்பர் ஆஃப் இத்தனை அசம்பிளி சீட்டு ஒரு ராஜ்யசபா அப்படின்னா எத்தனை அசம்பிளி சீட்டு? எனக்கு தெரிஞ்ச 6க்கு மேல கிடையாதுங்க. ஏன்னா காங்கிரஸ் தவிர மற்ற பெரிய கட்சிகள் எல்லாத்துக்கும் 6 தான் தந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 10 கொடுத்தா மற்றவங்களுக்கும் 10 கொடுக்கணும். அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ 6ங்கிறது ஒரு பேஸ் லெவல். அங்கே 6க்கு அடுத்தது 3, அடுத்தது 2, அடுத்தது 1 இப்படிதான் இருக்கு. போன தடவை தொகுதி பங்கீடு அப்படிதான் இருக்கு. காங்கிரஸுக்கு 25 கொடுத்தாங்க போன தடவை. அப்போ திமுக வந்து 6க்கு மேல ஆஃபர் பண்ணியிருக்காது. ஆனா ஒரு ராஜ்யசபா சீட் ரொம்ப வேல்யூபிள். ஒரு ராஜ்யசபா சீட்டே ஒரு 10 எம்எல்ஏ தொகுதிக்கு ஈக்குவலுங்க. அப்படின்னா மற்ற கட்சிகளுக்கும் ராஜ்யசபா எய்ம் இருக்கும். காங்கிரஸ் கூட இருக்கும். ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த தேர்தலில் தரோன்னு சொல்லியிருக்கலாம். திமுகவோட வாக்குறுதிக்கு நம்பகத்தன்மை வருது. என்னன்னா அதிமுக ராஜ்யசபா சீட்டு தேமுதிகவுக்கு ப்ராமிஸ் பண்ணிச்சு, ஆனால் கொடுக்கல. அதே திமுக கமலஹாசனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருச்சு, கரெக்டாக கொடுத்தாங்க. ஸோ நம்பகத்தன்மை அதிகம். எனவே பிரேமலதா அவர்கள் இதுவா அதுவாங்கிற முடிவு எடுக்கும்போது திமுக தான் பெட்டர் சாய்ஸ்னு முடிவு எடுத்திருப்பாங்க. கட்சிக்காரங்களும் நிறைய பேர் திமுக கூட்டணியை விரும்பினாங்க. தேமுதிக கட்சிக்காரர்கள் நிறைய பேர் விரும்பினாங்கிறது உண்மைதான். அதிமுகவில் இன்றைய தேதிக்கான ஒரு விஷயம் அந்த பிஜேபியோட எதிர்ப்பு வாக்கு வங்கி. அதை தேமுதிக அதை அடைவதற்கு விரும்பாது. ஏன்னா விஜயகாந்தோட லிகசிங்கிறதுங்க அவர் மத நல்லிணக்கம் தான். அவர் வந்து ப்ரோ ஹிந்துத்துவா கிடையாது எப்போதுமே. நான் அவரோட ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன். என்னோட முதல் பத்திரிகை வந்து திரைச்சுவைங்கிற சினிமா பத்திரிகை தாங்க. விஜயகாந்தோட ரொம்ப ரொம்ப நெருங்கி பழகியிருக்கிறார். அவரோட திருமணத்துக்கெல்லாம் முன்பே எனக்கு அவர் நண்பர், இப்ராஹிம் ராய்த்தர் நண்பர். அவங்க ஸ்டைல் வந்து என்னன்னா எல்லா மதத்தையும் அனுசரிச்சுட்டு போறது தான். இப்ராஹிம் ராய்த்தர் தான் விஜயகாந்தோட பட தயாரிப்பாளர்னா பார்த்துங்களேன். அப்போ அவர் ஒரு இஸ்லாமிய நண்பர். விஜயகாந்த் வந்து அவரோட நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தார். அதனால விஜயகாந்த் லெகசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது பிஜேபி லெகசி கிடையாது. அதிமுக அவருக்கு ஓகே தான். ஏன்னா 2011 ஒரு கூட்டணியில் இருந்தாரு. ஆனால் ஜெயலலிதாமாவோட கருத்து வேறுபாடு வந்தது. தேமுதிகவே உடைஞ்சுது.
2013 ராஜ்யசபா தேர்தல் வரும்போது கனிமொழி அம்மாவுக்கு செகண்ட் டேர்ம், 2007 ஃபர்ஸ்ட் டேர்ம், 2013 செகண்ட் டேர்ம். நம்பர் பத்தல. திமுகவுக்கு 23 சீட் இருந்தது. பிற கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தா ஒரு 30, 31 தான் வந்துச்சு. 33, 34 தேவைங்கிற நிலைமை வரும்போது நம்பர் பத்தல. அப்படிங்கும்போது அதிமுக அப்போ ஆளுங்கட்சி ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்துச்சு. தேமுதிக எதிர்கட்சியில இருந்தாலும் அதிமுகவுடன் ஏற்பட்ட கசப்பு காரணமாக கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தாங்க. 2011 ஆட்சி, 2013 ராஜ்யசபா தேர்தல் வந்துருச்சு. கனிமொழி அம்மாவை கலைஞர் நிறுத்தும் போது ராஜ்யசபால யாருக்கு ஓட்டு போட்டா நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஆனால் கனிமொழி அம்மாவுக்கு 31 ஓட்டு தான் கிடைச்சது. 31 ஓட்டுங்கும் போது அது தேமுதிகவை சேர்ந்த 3-4 பேர் போட்டாங்க என்பது ஒரு கணக்கு. அதிமுகவை சேர்ந்தவர்களும் போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னா ஜெயலலிதாவோட கட்டளையெல்லாம் மீறி அதிமுகவில் யாருக்கும் செயல்படுற துணிச்சல் கிடையாது. அதனால அப்படியான ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. தேமுதிக கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. தேமுதிக கேண்டிடேட்லாம் இருந்தாலும் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் கலைஞர் கண்டிப்பா தேமுதிக விரும்பினார். ஏன்னா 2016 அவர் வெளிப்படையா சொன்னதுதான், பழம் நழுவிவிட்டது பாலில் விழ வேண்டியதுதான் பாக்கிங்கிறதுலாம் வெளிப்படையா சொன்னதுதான். கை கூடல. விஜயகாந்தே முதலமைச்சர் வேட்பாளர்னு மக்கள் நல கூட்டணி பிறந்தது. 2021 இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக விஜயகாந்த் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்தாரு. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், பொது வழியில் இருக்கிற விஷயம்தான். ஸோ ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தேமுதிக 2006 தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, கூட்டணி அரசியலுக்குள்ள 2011 தான் வந்துச்சு. இப்ப 2026 திமுக கூட்டணி, அவங்களுக்கு இது முதல் முறை. நீங்க ஸ்டாலின் அவருடைய சாமர்த்தியத்தனம் அப்படின்னு சொல்லி, சாணக்கியத்தனம் சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனா அதே சமயம் பார்க்கும்போது கூட்டணிக்குள்ள இந்த தேமுதிகவுடைய வருகையானது பல பிரச்சனைகளை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்களே சார். ஏன்னா ஆல்ரெடி கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டுகளை கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கள வந்தா இவங்களை அக்காமடேட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சீட் ஷேரிங் கொடுக்கணும் அப்படின்னும் போது அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வெடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. இதை ஸ்டாலின் எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு பாக்குறீங்க? இல்ல, வெற்றி கூட்டணின்னு ஆன பிறகு நீங்க 6 சீட்டுக்கு பதிலாக 8 சீட்டு கொடுத்தாலும் 6 சீட்டு வெற்றி ஆகிறது தானே முக்கியம்னு நினைப்பாங்க. நம்ம 6ல நிக்கிறோம், வின்னபிலிட்டி எவ்வளவுங்கிறதான் கேள்வி. 25ல நிக்குதுங்க காங்கிரஸ், 18 போன தடவை வின்னபிலிட்டி. இந்த தடவை 20 வின்னபிலிட்டின்னு வந்துச்சுன்னு வைங்க, 25 பெட்டர் தான். வேற ஒரு கூட்டணிக்கு போய் கை நிறைய வாங்கி என்ன பயன் இருக்காது? கை நிறைய காக்கா முட்டை கதையால ஆயிரும், யூஸ் கிடையாது. இப்போ தாவேக்கா கூட்டணி, விஜய் என்ன சொன்னாரு விக்கிரவாண்டி கூட்டத்துல? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஒரு கட்சியுமே போகலைங்களா அதை நம்பி? தேமுதிக போயிருந்தாங்க. ஏன்னா விஜயகாந்தோட சின்ன வயசு விஜய் இல்லையா ஒரு காலத்துல சினிமா உலகத்துல. ஆனா தேமுதிகவே போகவே இல்லைங்களே. அவங்க அதிமுக தான் பேசிட்டு இருந்தாங்க. விஜய்ங்கிற ஆப்ஷன்ல அவங்க இல்ல. என்னன்னா சினிமா பாலிடிக்ஸோட மைனஸ் பாயிண்டும் பிரேமலதா அவர்களுக்கு தெரியும். சரி, அவங்க விஜயகாந்த் அவர்களோட துணைவியார். எத்தனையோ படங்களை விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு, அவர் தயாரிச்சிருப்பாரு, கூடவே இருந்து இவங்க பார்த்திருப்பாங்க. சினிமா பாலிடிக்ஸ்க்குன்னு ஒரு மைனஸ் பாயிண்ட் உண்டு இல்ல, பிளஸ் பாயிண்ட் உண்டு, நான் மறுக்கல. மைனஸ் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும்லன்ற. அவங்க வீட்டிலே ஒரு திரைப்பட நடிகர் இருக்காரு. இப்ப சமீபத்திய அந்த கொம்பு சிவி படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த படம் விஜயகாந்தோட பையன் நடிச்சது, சரத்குமாரும் விஜயகாந்த் பையனும். அப்போ சினிமா உலகத்துல அவங்க மேல வந்துகிட்டு இருக்காங்க. விஜயகாந்தோட ஒரு சன் மேல வந்துகிட்டு இருக்காரு. ஒரு குறிப்பிடத்தகுந்த ஹீரோவா இன்னும் ஃபுல்லா வளரலைன்னாலும் வளர்ச்சி தெரியுது, கண்ணுக்கு தெரியுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி டைரக்டர்கள் செட் ஆகிறாங்க. அப்ப அவருக்கு ஒரு சினிமா வாழ்க்கை இருக்கு, அரசியல் எதிர்காலம் அதுல வந்துடும். அப்ப விஜய் ஒரு சினிமா நடிகர், அவரோட கட்சியில கொண்டு போய் நம்ம கூட்டணியை சேர்த்தால் அது ரெண்டு தரப்புலையும் லாஸ் வருமே. அவரோட பையனோட சினிமா வாழ்க்கையிலுமே அதுல சில சிக்கல்கள் வரும். அதே மாதிரி அரசியல்லையுமே சில சிக்கல்கள். ஒரு பையன் விருதுநகர்ல MP கேண்டிடேட்டா நின்னாச்சுங்க. ஒரு நல்ல கணிசமான ஓட்டு வாங்கியிருந்தார். அவரு ரொம்ப மயிரிழையில் தான், ஒரு 100 நிலையில் தான் வெற்றி வாய்ப்பை தவற விட்டார். அப்படிங்கும்போது அந்த குடும்பத்துல 2 பேர் இருக்காங்கல்லன்ற. ஒருத்தர் அரசியல் ரீதியா மேல வராரு, இன்னொருத்தர் சினிமா ரீதியா மேல வராரு. அப்படி இருக்கும்போது இன்னொரு சினிமா ஸ்டார் கட்சிக்கு அவங்க எப்படி கூட்டணிக்கு போவாங்க? எனக்கு அதுல ஆரம்பத்துல இருந்த நம்பிக்கை இல்லைங்க. சரி, எல்லா அரசியல்வாதிக்கும் குடும்பம் இருக்கா இல்லையா? அதையும் சேர்த்தா கணக்கில் எடுப்பாங்க. நாளைக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு அனுப்பும்போது அது சினிமா ஸ்டார், அதுல ஒரு பிரச்சார முகம் இருக்கு இல்லைங்களா? சினிமா ஸ்டாருக்கா ஓட்டு போட வேண்டாங்க, ஜிகினா பாலிடிக்ஸ் அது. ஆனா கூட்டம், அது இயல்பா கூட்டத்தை கவர்ற தன்மை யாருக்கு இருக்கு? நேச்சுரலா சினிமா ஸ்டாருக்கு இருக்கு. அப்போ திருப்பியும் விஜய் கிட்ட போறதுல அதுல டிஸ்அட்வான்டேஜ் வருமே. அதனால அவங்க விஜய்கிட்ட போக மாட்டாங்கன்னு ஆரம்பத்துல இருந்து நினைச்சேன். ராஜ்யசபா சீட்டு அதிமுகவுக்கு கொடுப்பதற்கு வழி இல்லை. எனவே அதிமுகவும் இருக்காதுங்கிறதா என் கருத்து. 6 சீட்டு கொடுத்தாலும் திமுக கூட்டணி பெட்டர். ஏன்னா அவங்க ராஜ்யசபா ஆஃபர் பண்றாங்க.
திமுகவுக்கு இது பெட்டர் ஆப்ஷன். என்னன்னா குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இவங்க வருகையினால 2000-3000 ஓட்டு கூடுனா கூட வெற்றி வாய்ப்பு கூட. அப்ப 200 தொகுதின்னு டார்கெட் வைக்கும்போது தேமுதிகவை அட்மிட் பண்ணதுதான் மு.க. ஸ்டாலினோட உண்மையான சாணக்கியதனம்னு நான் நினைக்கிறேன். ஸ்மார்ட் பாலிடிக்ஸ்ங்க. ரைட். கே.சி. வேணுகோபால் அவருடைய வருகையை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. இந்த சேர்க்கையின் மூலமாக காங்கிரஸுக்கு என்ன செய்திகள் சொல்லப்படுகிறது சார்? இல்ல இதோட அவங்க செட்டில் பண்ணப்படுவாங்கன்னு பார்க்கலாமா? செட்டில் பண்ணணும், இல்லைன்னா வெளியில போகணும். ஏன்னா இப்ப காங்கிரஸ் கட்சி வெளியில போகாத போய் தேமுதிக அட்மிட் பண்ணிட்டாங்கல்ல. தேமுதிக காங்கிரஸுக்காக தேமுதிக வருகை காலதாமதம் ஆகுதுன்னு தானே பேச்சு அடிபட்டுச்சு. காங்கிரஸ் கட்சி வெளியில போனா 25 சீட்டு மிச்சம், பிற கட்சிகளே உள்ள சேர்ப்பாங்க அப்படின்னு தானே பேச்சு அடிபட்டுச்சு. அது ஆனா காங்கிரஸ் கட்சி இருக்கும்போதே தேமுதிகவை அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்ப ஏதோ ஒரு வகையில தேமுதிகவை அனுசரிச்சு அல்ல அவங்களுக்கு தேவையான சீட்டை கொடுக்கலாங்கிற முடிவுக்கு மு.க. ஸ்டாலின் வந்துட்டாரு. அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்கான செய்தி என்ன? ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கிடையாது. ஏன்னா தேமுதிக கேட்கவே இல்லைங்களே. அதே நேரத்துல 25 சீட்டுக்கு மேலேயும் கிடையாது. குறையுமே தவிர கூடாதுங்கிறது தான் என் கருத்துங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுக மெகா கூட்டணி அமைக்கப்படும் சொல்லி தொடர்ச்சியாக பேசிட்டே இருந்தாங்க. அதுல தேமுதிக ஒரு முக்கிய பங்கா இருக்கும் அப்படிங்கறதும் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ திமுக கூட்டணியில அவங்க இணைஞ்சிருக்காங்க. அதிமுக சேர்ந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன பாதகம் இருக்குன்னு பாக்குறீங்க சார்? இனிமே அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஏன்னா மோடி அவர்கள் மார்ச் மாசம் வரப்போறதா சொன்னாங்க. அவர் வருகைக்கு முன்னாடியே இப்போ திமுகவுடைய கூட்டணி இப்படி கன்சாலிடேட் ஆகுறது அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு என்ன ஒரு பார்வையை கொடுக்குன்னு பாக்குறீங்க? இது வரைக்கும் காங்கிரஸ் திமுக உரசல் இருந்தப்ப அதிமுக அதை உள்ளூர சந்தோஷப்பட்டது, வெளிப்படையாக கொண்டாடியது. அவங்க கூட்டணியில் தான் குழப்பம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கூட பேசினார். 2 தினங்களுக்கு முன்பு கூட பேசினாரு. ஆனா இப்போ திமுக கூட்டணி ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்கிறத அதிமுக விரும்புறதுக்கு எப்படி விரும்ப முடியாது. ராஜ்யசபா தேர்தலில் போட்டி வருமா, போட்டி வராதா அப்படி நம்ம பார்க்கலாம். ஆனா அது வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 4 சீட்டு அப்படியே திமுக கேண்டிடேட்ஸ், திமுக கூட்டணி கேண்டிடேட்ஸ், 2 சீட்டு அதிமுக. ஸோ 6 சீட்டு. ராஜ்யசபா தேர்தல் பரபரப்பு இல்லை. அடுத்த கட்டமாக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு. இப்போ சட்டமன்ற தேர்தல் பரபரப்புல ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். சட்டமன்ற தேர்தல் ஏழியரா வருமா, இல்ல கடைசி கட்டத்தோட வைக்க போறாங்களா? நமக்கு மே மாசம் புதிய அரசு வரணும், ஏப்ரல் மாதம் வைக்கலாம் தேர்தல். ஆனா எக்ஸாம் ஷெட்யூல பார்த்தா ஏப்ரல் வரைக்கும் இருக்குங்க. ஏப்ரல் 15-16 வரைக்கும் இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தேர்தல் அதிகாரிகிட்ட எல்லாம் கலந்து ஆலோசித்து தான் நாங்க இந்த ஷெட்யூலை போட்டிருக்கோம். ஏப்ரல் மிடில் வரைக்கும் பள்ளிகள் எங்ககிட்ட தான் இருக்குன்ட்டாரு. தேர்தல்னா பள்ளிகள் தேர்தல் ஆணையத்துக்கு ஃப்ரீயா இருந்து ஆகணுங்க, வேற வழியே கிடையாதுங்க. பூத் ஒரு நம்பர் வர கூட்டியிருக்க 75,000 பூத்து. ஸ்கூலை விட்டுட்டு எப்படி நீங்க பண்ண முடியும்? தனியார் ஸ்கூல் தரமாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அப்படிங்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10th எழுதுறவங்க +2 எழுதுறவங்க 2 தரப்பு இருக்கு. அப்படின்னா ஏப்ரல் மாதம் லேட்டான தேர்தல். ஏன்னா வாக்காளர் பட்டியல் நமக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் கடைசியா வர்றது February 28 வெஸ்ட் பெங்கால். அப்படின்னா தேர்தல் தேதி அறிவிப்பே மார்ச் மாசம் ஃபர்ஸ்ட் வீக் ஆயிரும் தான் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் இல்ல 10th கூட ஆகலாம். அப்படின்னா தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது ஸ்கூல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வரும். அப்போ ஏப்ரல் இறுதி இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகும். அப்போ இப்போ ஏற்படுற எந்த பரபரப்பும் மே ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நீடிக்காத. இந்த கூட்டணி, இந்த பேச்சு எல்லாமே உடனடி தேர்தல்னா அது வேற மாதிரி இருக்குங்க. தேர்தல் நெருக்கத்துல கூட்டணி அதிரடியா மாறினாலும் அது தேர்தலை பாதிக்கும். இப்போ பாதிக்காது. இப்போ தேமுதிக அவங்க போறாங்க, அதிமுகவுக்கு சேதாரம் ஏற்படுது. சில தொகுதிகள் இருக்குங்க அதிமுகவுக்கு ஃபேவரபிள் தொகுதிகள். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு, கோயம்புத்தூர், அதாவது கொங்கு மண்டலம்னு வச்சுக்கங்களேன். அப்போ தேமுதிக போறதுனால இவ்வளவு ஓட்டு குறையுங்கிறது கட்சிக்காரங்களுக்கு நல்லா தெரியும். அதிமுக அதை ஈடுகட்டுவதற்கு உரிய கால அவகாசம் இப்ப கிடைச்சிடும் அவங்களுக்கு. ஸோ எல்லாமே தேர்தல் தேதி அறிவிப்பை பொறுத்தது. தேர்தல் தேதி அறிவிப்புங்கிறது இப்ப இருக்கிற இந்த இண்டிகேஷன்ஸ் படி அநேகமாக நம்ம 4வது கட்டத்திலேயோ இல்ல 5வது கட்டத்திலேயோ தான் தமிழ்நாடு தேர்தலுக்கு போய் சேரும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா மார்ச் மாதம் ஒரு 15ஆம் தேதியிலிருந்து தான் தேர்தல் பரபரப்பே தெரியுங்க. அது கூட 15ஆம் தேதி தெரியுமா சந்தேகம் தான். ஏன்னா இன்னும் கூட திமுக கூட்டணிக்கு சிறிய கட்சிகள் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. 1 சீட் 2 சீட் கட்சி போகும்ல, அவங்க எங்கனாலும் மாத்தலாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு தொகுதி தாங்க எய்மு. இப்போ ஒரு தொகுதி தான் எய்மு. இப்போ உதாரணமாக ஆலங்குளம், தராசு பத்திரிகையில் என்னோட பணியாற்றின பலரும் தேமுதிக கவுன்சிலர்லாம் இருக்காங்க ஆலங்குளத்தில். பழனிசங்கர்னு என்னோட நல்ல நண்பர், தராசுல பணியாற்றினவர் ரொம்ப வருஷமா, 20-25 வருஷமா. அதாவது 2006 கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அவர் இருக்காருங்க. 20 வருஷம்னு வச்சுங்களேன். செல்வாக்கு இருக்கு உள்ளூர்ல, ஆயிரக்கணக்கான ஓட்டுகளை பெறக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கு.
இப்போ கிருஷ்ணாமிக்கு அது வசதின்னு நினைச்சாருன்னா அதோட பார்டர் ஏரியால கிருஷ்ணாமி தொகுதி வந்துடும். அப்ப அவரு வந்து அந்த கால்குலேஷன் போடத்தானே செய்வாரு. ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு பூரா எங்க வேணாலும் நிக்க முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் தான் நிக்க முடியும். இப்போ அவர் ஒட்டப்பிடாரம் எய்ம் பண்றாரு. ஒட்டப்பிடாரம் ஜான் பாண்டியனுக்கு ப்ராமிஸ் பண்ணதாக சொல்றாங்க. அப்போ ஒட்டப்பிடாரம் இல்ல, அவரோட சன்னுக்கு சீட் இருக்கு. ஷியாம் கிருஷ்ணாமிக்கு. அப்போ தென்காசியில் அந்த பார்டர் ஏரியால ஓட்டு இந்த கால்குலேஷன் போடும்போது தேமுதிக திமுக கூட்டணிக்கு வந்தது அவங்களுக்கு அட்வான்டேஜ் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது கால்குலேஷன் தாங்க இது எல்லாமே. அப்படியே ஓட்டு விழுந்துரும்லாம் கிடையாதுங்க. நம்ம தொகுதியில் நிக்கிறதுக்கு முன்னாடி கால்குலேஷன் பண்ணித்தானே ஆகணும். கணக்கே போடாம எப்படிங்க வாக்கரசியல்ல ஈடுபட முடியும்? தேர்தல்ங்கிறது திட்டமிட்ட பயணம். திட்டமிடாத பயணம் கிடையாது. திட்டமிடுதல் என்றால் என்ன? நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, நம்மளுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு, சில இவ்வளவு ஓட்டை நம்ம கேதர் பண்ணிடலாம், அதுக்கான காலகட்டம் இவ்வளவு இருக்கு, இத்தனை இடங்களுக்கு நம்ம டூர் போக முடியும், இந்த கணக்கெல்லாம் வச்சுதான் எல்லாருமே போடுவாங்க. அப்போ தேமுதிகவோட இந்த நகர்வுங்கிறது சிலருக்கு வந்து அது வேற அவங்களோட கால்குலேஷன்ஸ் அவங்க ரீட்ரா பண்ணுவாங்க. ரீட்ரா பண்ணும்போது கூட்டணியை மாத்திடுவாங்க. ஏன்னா இன்னும் இது வரைக்கும் அவர் கூட்டணியை பத்தி அறிவிக்கல, அதனால அவங்க கூட்டணியை மாத்திடுவாங்க. அதை பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். ஆனா ஒரு சீட்டு 2 சீட்டு கட்சிகள் வந்து திமுக பக்கம் மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அதிமுகவா திமுகவுன்னு குழம்பிட்டு இருந்தாங்க. திமுக பக்கம் மைக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க குறிப்பிடும்போது மாநிலங்களவை தேர்தல் ஈஸியா முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்றீங்க. ஆனா பார்க்கும்போது மாநிலங்களவை தேர்தல் தான் சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு எக்ஸ்ட்ராக்டரா இருக்குமோ அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க சார். ஏன்னா இங்க 4 சீட்டுகள் அங்க 2 சீட்டுகள் போது கூட்டணி கட்சிகள் வந்துட்டு அந்த சீட்டுக்காக அலைமோதுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. குறிப்பா பார்க்கும்போது இப்போ வந்த பிரேமலதாவுக்கு வந்து ஒரு சீட் கொடுக்க முடியும்னா, அப்போ இத்தனை வருடங்களா நாங்க கூட்டணியில இருக்கோம், எங்களுக்கு ஒரு சீட் கொடுக்கணும்னு சொல்லி திமுக கூட்டணியில இருந்தே பல கட்சிகள் வந்து முரண்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த சிக்கல்களை எப்படி கட்சிகள் சமாளிக்க போகுது? இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுக 2 சீட்டு தான் இருக்கு. அங்கேயுமே கூட்டணி கட்சிகள் அதிகமா இருக்கு. பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்கும்னு சொல்லப்படுது. அது எப்படி பார்க்கலாம் நாம? பொதுவாக நெருக்கடி வரத்தான் செய்யும். இதை விடுங்க. நாளைக்கு தொகுதி பங்கீடு பண்ணி இன்னின்ன தொகுதிகள்னு ஐடென்டிஃபை ஆகும்போது எவ்வளவு நெருக்கடி வரும்? ஒரே தொகுதியை எல்லாரும் கேட்பாங்கல்ல, கூட்டணி கட்சிகளை சொல்றோம். அதெல்லாம் சமாளிச்சு கொண்டு போறதுதான் அது அரசியல் சாமர்த்தியம். எனக்கு என்னமோ திரு ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் நல்லா சமாளிச்சு கொண்டு போறாருன்னு தான் நான் பார்க்கிறேன். நான் வெளியில இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. தேமுதிக அட்மிஷன் இதை வைத்தே பார்க்கும்போது. அப்போ தேமுதிக அட்மிட் பண்ணும்போது ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டு என்பது அது ஓரளவுக்கு தெரியுது, நமக்கே தெரியுது. அப்படின்னா மற்ற கட்சிகள் கேட்டா என்ன செய்வது? மற்ற கட்சிகள்னா காங்கிரஸ் கூட ஒரு சீட்டு கொடுப்பதற்கு தயாராக இருக்கலாம். 4 சீட்டில் 2 சீட்டு கொடுக்க தயாரா இருக்கலாம். மற்ற கட்சிகள் விசிக கேட்டா என்ன பண்றது? அல்லது வந்து பிற கூட்டணி கட்சிகள் கேட்டா என்ன பண்றது? மதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே திருச்சி லோக்சபா கொடுத்துட்டாங்க. இப்போ உடனடியாக இன்னொரு ராஜ்யசபா கொடுப்பதற்கு வழி இல்லை. கமலுக்கு ராஜ்யசபா இப்பதான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை. சிபிஐ சிபிஎம்ல டிமாண்ட் இருக்கிற மாதிரி தெரியல. விசிகால டிமாண்ட் இருக்கலாம். இருந்தால் அடுத்த தேர்தல்ங்கிறது தான். ஒரு கட்டத்தில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ராஜாவுக்கு கொடுத்தாங்க திமுகல. இப்படிதான் அடுத்த தேர்தல்னு சொல்லி அடுத்த தேர்தலில் கொடுத்தாங்க. கொடுக்குற வாக்குறுதி பேர்ல நமக்கு ட்ரஸ்ட் இருக்கா இல்லையா? ஒருத்தர் வாக்குறுதி தராங்க, பொலிட்டிக்கலா 1000 ப்ராமிஸ் கொடுக்கலாம். எல்லா ப்ராமிஸையும் கீப் அப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ராமிஸை கீப் அப் பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை நான் வேணும். அந்த நம்பிக்கை அதிமுக இல்ல, திமுக இருக்கு. அப்படித்தானே நம்ம தேமுதிக நகர்வு மூலமா யூகிக்க முடியும். அதே நம்பிக்கையை பிற கூட்டணி கட்சிகளும் வச்சுக்குவாங்க. எம்எல்சி கொண்டு வரதுக்கான பல முயற்சி நடந்ததுங்க, சரியா அது வரல. 1986 ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒழிக்கப்பட்ட சட்டமன்ற மேலவைங்க எம்ஜிஆர் காலத்துல. 86 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷத்துல ஒரு 4 தடவை திமுகவே அதை கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சது. அதிமுக அது எம்ஜிஆர் லிகசிங்கிறதுனால அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும், அதோட நின்று போயிடும். எம்எல்சி வந்து வந்தால் இந்த 2026 காலகட்டத்துக்கு பிறகு வந்தா அதுல வந்து கூட்டணி கட்சிகளுக்கான அகாமடேஷன் கொடுப்பாங்க. இப்போ இந்த கிரெடிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல தானே அந்த பாரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே காப்பாற்றிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அதிமுக மேல பாப்பாங்களா, இல்ல அவர் வந்து கிரெடிபிலிட்டி மிஸ் பண்ணிட்டாரு, தேமுதிக ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற விஷயம் மக்கள்கிட்ட ஏற்படும் பாக்குறீங்களா? பொதுமக்களுக்கும் இதுக்கும் பெரிய அளவுக்கு கருத்தெல்லாம் வராதுங்க. ஏன்னா திருப்பி களம் வந்து கட்சிக்காரங்க கையில தான் இருக்கு. கீழ்மட்டத்துல கட்சிக்காரங்க வேலை பார்க்கணும். இன்னொன்னு ஓட் டிரான்ஸ்பர். ஒரு ஊர்ல தேமுதிகவுக்கு 1000 ஓட்டு தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், சும்மா அசம்ஷனுக்கு.
அந்த 1000 ஓட்டையும் வந்து எந்த கூட்டணியோ அந்த கூட்டணிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தேமுதிக கட்சிக்காரன் இருக்கணும்ல. வாக்காளர்கள் இருப்பாங்க. ம். விஜயகாந்துக்காக நம்ம ஓட்டு போடுவோங்க. ஒரு 2000 பேர் இருக்காங்க இந்த தொகுதியில. ஆனா கட்சிக்காரனே இல்லன்னு வைங்க. அந்த 2000 ஓட்டு முழுமையா கிடைக்காது. அதத்தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டின்னு சொல்றோம். அப்போ கூட்டணி ஒரு ஜெயிக்கக்கூடிய பாறையை கூட்டணி கடப்பாறை ஏத்தி தள்ளுற மாரி. பெரிய கஷ்டங்க அது. நம்ம ஓட்டு இருக்குங்க. ஆனா அவன் கரெக்ட்டா பூத்துக்கு வந்து ஓட்டு போடாமலே போயிருவான். அப்ப அவன உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும். உற்சாகப்படுத்தி கொண்டு வரணும்னா நமக்கே உற்சாகம் இருந்தா தான் நம்ம கொண்டு வர முடியும். வெற்றி கூட்டணின்னு இருந்தா உற்சாகம் வரும். என்னன்னா நாளைக்கு ஆட்சின்னு வரும்போது, அந்த ஆட்சியோட பலாபலன்கள அனுபவிக்கலாம்னு கட்சிக்காரனுக்கு ஒரு உற்சாகம் வரும். நீங்க ஊர்கள திங்க் பண்ணி பாருங்க. நகரங்களே விட்டுருங்க. ரூரல் தமிழ்நாடு. ம். ரூரல் தமிழ்நாட்டுல தானே இந்த ஓட்டு வங்கி இருக்கு. விஜயகாந்த் ஓட்டு வங்கி எங்கெங்க இருக்கும்? இப்போ ரிஷிவந்தியத்துல இருக்கு. அத நீங்க சென்னையோட ஒப்பிட முடியுமா? இல்லன்னா மதுரையோட ஒப்பிட முடியுமா? விருதாச்சலத்துல இருக்கு. அத எதோட ஒப்பிடுவீங்க? மதுரையோடயா? சென்னையோடயா? இல்ல கோயம்புத்தூரோடயா? விருதாச்சலத்தை நீங்க ஒப்பிடுறதா இருந்தா அது வந்து பேராவூரணியோட தான் ஒப்பிட முடியும். திருவாரூரோட கூட ஒப்பிட முடியாதுங்க. அப்போ அந்த ரூரல் ஓட் பேஸ் இருக்கு இல்லைங்களா? ரூரல் மைண்ட். ம். அதுல ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அந்த ஓட்டு வங்கியை நம்ம இனங்கண்டு கொண்டு வந்து சேர்க்கணும். பூத் கமிட்டி போட்டோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. பூத் கமிட்டி வேலை பார்க்கணும். அதிமுக, திமுக மட்டும் பூத் கமிட்டி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். பிற கட்சிகளுக்கு அப்படியான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். அப்போ தேமுதிக, திமுக கூட்டணி ஏழியரா செட் ஆகும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, கீழே இருக்கிற கட்சிக்காரங்க உற்சாகமாயிருவாங்க. இப்போ திமுககாரங்களே வந்து தேமுதிக நண்பர்களை வந்து அவங்க உள்ள இழுத்துக்குவாங்க. பொதுவா பொலிட்டிக்கல் குடும்பம்னு பார்த்தீங்கன்னாங்க, 4 பேர் இருந்தா 4 பேர் 4 கட்சியில இருக்காங்க. விஜய்க்கான ஓட்டு வங்கி அதிமுக, திமுக குடும்பங்கள்ல இல்லையா? இருக்குல்ல. இருக்குங்க. கண்ணுக்கு தெரியுதுங்க. நம்ம நண்பர்கள் திமுகலே அவங்க வந்து பொசிஷன்ல இருக்காங்க. அந்த வீட்டு பிள்ளைகள் அது 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 விஜய் ஓட்டு. இல்ல விஜய் தான் அப்படின்றாங்க. இவங்க டக்குன்னு இவங்க என்ன பண்றாங்க, இப்ப விஜய் அண்ணான்னு அவங்க சொல்ற மாரி இப்ப இவங்க உதய் அண்ணா அப்படின்னு ப்ரமோட் பண்ணிட்டே வராங்க. நேற்று விழா பார்த்தாங்க. விளையாட்டு துறையில் சாதனைகள் 5 ஆண்டு சாதனைகள் விழா. உதயநிதி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். விளையாட்டு வீராங்கனைகள், வீரர்கள் எல்லாம் அவங்க அனுபவத்தை சொல்லும்போது, உதய் அண்ணா அப்படின்னு தான் சொல்றாங்க. என்னன்னா அது ஒரு இமேஜ் கிரியேஷனுங்க. பிராண்ட் இமேஜ் கிரியேஷன். ஜெயலலிதா அவர்கள் முதல்ல அன்பு சகோதரின்னு தான் சொல்லுவாங்க 96ல எல்லாம். சிஸ்டர். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி அன்பு அம்மாவாயிருச்சு. அம்மா. தமிழிசை நேரத்துக்கு என்ன சொல்றாங்க? என்னைய அம்மான்னு கூப்பிடாதீங்க. அம்மானா தமிழ்நாட்டிலே ஒருத்தர் தான். அது ஜெயலலிதா. என்னைய அக்கான்னு கூப்பிடுங்கன்றாங்க. இதே தமிழிசை அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து இருக்கும்போது என்ன கருத்து சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். எதுக்காக சொல்றேன்னா, பிராண்டை கிரியேட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அந்த பிராண்ட்ல தான் நீங்க போக முடியும். அந்த பிராண்ட்ல விஜய் அண்ணா அப்படின்னு சொல்ற குழந்தைகள் இல்லைன்னா ஒரு குழந்தைகள் நான் சொல்றது 20 வயசு 25 வயசு நம்ம வயசுக்கு அவங்க குழந்தைகள் தானே. அவங்க எல்லா ஃபேமிலியிலும் இருக்காங்க. திமுக ஃபேமிலியும் இருக்காங்க, அதிமுக ஃபேமிலியும் இருக்காங்க. ஏன் தேமுதிக ஃபேமிலியிலும் இருப்பாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் அவ்வளவுதாங்க. நாங்க சின்ன வயசுல தானங்க திமுக திராவிட ஆதரவாளர்களா இருந்தோம். அப்ப எங்களுக்கு என்ன வயசு? 20 வயசு. எஸ்டாப்ளிஷ்ட் லீடர்ஸ் யார் அப்போ? காமராஜர் மாதிரியான பெருந்தலைவர்கள். எவ்வளவு காங்கிரஸ் கட்சியில எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க. அப்ப நாங்க வந்து இதே அண்ணன்கிற கான்செப்டே வந்து திமுக கொண்டு வந்ததுதாங்க. அண்ணா தம்பிங்கிற கான்செப்ட் திமுக கொண்டு வந்தது 67 65 67 காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க. அப்ப காங்கிரஸ்காரர்கள் என்ன சொல்லியிருப்பாங்க? என்னங்க பெரிய அண்ணா தம்பி அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க. அதே கான்செப்டை இப்ப இவங்க கொண்டு வராங்க அவ்வளவுதான். அப்ப அதுக்கு ஒரு ஆப்போசிட் கான்செப்ட் விஜய் அண்ணா, உதய் அண்ணா. இப்போ காங்கிரஸே அண்ணான்னு சொல்றதை நான் பாக்குறேன். ஒரு காலத்துல வந்துங்க காங்கிரஸ் கட்சியில எல்லாரும் தலைவர்களா இருப்பாங்க. தலைவரே தலைவர் தான் கூப்பிடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அப்படி திராவிட கட்சி மாதிரி அண்ணா, அண்ணன், தம்பி அப்படி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் கான்செப்ட் மாறிட்டே இருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி மாறிட்டே இருக்கும். இதை சுருக்கமா சொல்றதா இருந்தா சமகால அரசியல் இயக்கவியல்னு சொல்லுவாங்க. கான்டெம்பரரி பொலிட்டிக்கல் மூவ்ஸ். நகர்வுகள், எதிர் நகர்வுகள். இந்த டைனமிக்ஸ் மாறும். அதனாலதான் இந்த கூட்டணி வந்து போன முறை இருந்த கூட்டணியில இருந்து இந்த முறை வேற கூட்டணிக்கு வந்துருவாங்க. அது கொள்கை அடிப்படையிலானது கிடையாது. மேகங்கள் திரண்டு மழை பொழிவதல்ல, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பண்ணீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார்.